நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்திவி. அமெரிக்கா ஈரான் போர் ஹார்முஸ் நீரினை கடந்து செங்கடலை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்த செங்கடலில் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்றதே தெரியல. ஹவுத்தீஸ் இந்த செங்கடல் வழியாக வர கப்பலை தாக்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறோம். இது தொடர்பாக இன்னைக்கு நம்முடன் பேச பொருளாதார நிபுணர் சிற்பி நம்மோடு இணைகிறாரு. அவர்கிட்ட இது தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ இந்த செங்கடலை நோக்கி இந்த போர் நகர்ந்துகிட்டு இருக்கு. செங்கடலை ஒரு போர் மேகமே தான் சூழுது. ஏன்னா தாக்குதல்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? செங்கடல் ஆக்சுவலாக ஒரு நம்ம சொல்லக்கூடிய பாபெல் மண்டப் அப்படின்றாங்க. அது ஆக்சுவலாக அது எப்படின்னா ரெண்டு வளைகுடாக்களாக சேர்த்து பார்க்கணும். ஒன்று கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய தெற்கில் இருக்கக்கூடிய பாபெல் மண்டப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெட்சியில் ஒரு என்ட்ரி பாயிண்ட், அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூயஸ் கனால். இந்த கனெக்டிவிட்டி ரெண்டும் சேர்ந்து கொடுத்தா தான் இந்த பொருளாதாரத்தோட மூமெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். பாபல் மண்டல் என்பது ரெட் சீக்கும் சூயஸ் கனாலுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இன்னும் கரெக்டாக சொல்லலாம், பாபெல் மண்டப் என்பது கனெக்டிவிட்டி ஃப்ரம் ரெட் சி இன்டு இந்தியன் ஓஷன். அது தட் இஸ் சூயஸ் கனால் என்று சொல்லக்கூடியது ரெட் சி வழியாக சென்று மெடிட்டரேனியனுக்கு செல்லக்கூடிய, ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம், எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது போன முறை பார்த்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் என்பது எல்லாருமே சர்வதேச வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள், மீடியாக்கள் எல்லாமே சொன்னது இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயால் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் நமக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல் நம்ம இறக்குமதி செய்ததில் கிட்டத்தட்ட 80% வரை அந்த ஒரு வளைகுடா நாடுகளாக சொல்லப்பட்ட ஈரான், ஈராக், குவைத், எமிரேட்ஸ் எல்லா நாடுகளில் வந்ததில் 80% பெட்ரோல் ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் கொண்டு. ஆனால் இந்த பாபெல் மண்டப் என்று சொல்லக்கூடிய 20 மைல் 35 கிலோமீட்டர் ஏறத்தாழ அதே டிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியதில் யாருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறக்குமதி என்று பார்த்தீர்களானால் இந்தியாவிற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை. தட் இஸ் கச்சா எண்ணெய் நாம் இறக்குமதி செய்வது ரஷ்யாவிலிருந்து கணிசமான தொகை. கிட்டத்தட்ட நான் ஒரு எண்ணிக்கை சொல்வது, கெப்லர் போன்ற நிறுவனங்கள், KPLER என்று சொல்லக்கூடிய நிறுவனம் சொல்வது, ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்து கொண்டிருப்பது மாதத்திற்கு மாதம் 40% வரை இறக்குமதி கச்சா எண்ணெய் செய்து கொண்டு. ஸோ அப்போ எண்ணெய் ரீதியாக மட்டும் பார்த்தால் இந்தியாவிற்கு பிரச்சனை. ஆனால் ஏற்றுமதி என்று பார்த்திருக்கலாம், தட் இஸ் இந்த ரெட் சி வழியாக இப்போ எவ்வளோ எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு சார் இந்தியாவுக்கு? இந்தியாவிற்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா நம்ம 5 மில்லியன் பேரல் என்று சொல்லக்கூடியதில் சராசரியாக ஒரு நாளைக்கு 2.5 மில்லியன் பேரல் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது. 40% இருக்கும் சார். 40% வச்சுக்கோங்க. அனதர் ப்ராபப்ளி ஒரு 20 to 25% சவுதி அரேபியாவிலிருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ரெண்டும் இறக்குமதி என்று பார்த்தீர்களானால் இந்தியாவிற்கு கொஞ்சம் ஆபத்துக்கள் கச்சா எண்ணெய் மூலமாக வர தொடங்கிவிட்டது. ஏனென்றால் அந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லக்கூடியது எப்படி வர வேண்டும் என்றால், சவுதி அரேபியாவிலிருந்து வர வேண்டியது இதுக்கு ரெட் சீக்கு போயிட்டு, ரெட் சீயிலிருந்து சூயஸ் கனால் போயிட்டு, சூயஸ் கனாலிருந்து கேப் ஆஃப் குட் ஹோப் போயிட்டு கிட்டத்தட்ட கூடுதலாக ஒரு 8000 கிலோமீட்டர் அடிஷ்னலாக கப்பல்கள் டிராவல் செய்ய வேண்டும், பயணித்து பாம்பேவுக்கு சேரும். இல்லை, அதாவது ரெட் சி மூடப்பட்டு விட்டா இது சுற்றி போகணுன்றீங்க. ஒரு 8000 கிலோமீட்டர் அதிகமாக சுற்றி போகணுன்ற ஒரு மூடப்படுவதை விட ஹூத்திஸ் அட்டாக் பண்ணுவோம். மூடுறாங்களோ இல்லை அட்டாக் பண்ண போகிறாங்களோ இப்போ பயப்படுறது. இப்போ ஜெனரலாக என்னென்னா, போன ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் இருந்தது போது இந்த முறை அவ்வளோ பெருசாக அப்போ ஹோர்முஸ் இதை பற்றி பெருசாக பேசுகிறேன், பாபெல் மண்டப் பற்றி. ஆனால் இந்த முறை சரி எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றதுனால என்னென்னா, சரி நம்ம பெட்டர் வீல் கோ த்ரூ கேப் ஆஃப் குட் ஹோப். கேப் ஆஃப் குட் ஹோப் என்பது கீழே நீங்கள் ஆப்பிரிக்கா சென்று கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக போயின்னு சொன்னால் அந்த பக்கம் மெடிட்டரேனியம் போயிட்டு தான் நீங்கள் இதுக்கு செல்ல வேண்டும். இப்போ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஈரான்கிட்ட போட்டார். உண்மை. இப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் போகலை, இதை நான் கேன்சல் பண்ணுறேன், திருப்பி வார ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த 11 நாட்களாக இன்றைக்கி 12வது நாளாக ஈரானை தொடர்ச்சியாக தாக்குறாரு. அதுக்கு பதில் தாக்குதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமனில் இருக்கிற ஹூத்தீஸை நீங்கள் அந்த ரெட் சீயை முடக்குங்கன்னு ஒரு உத்தரவு வருது. அவங்களும் அந்த வேலையை நேத்திலேருந்து ஒரு 2 நாளாக அவங்களும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ இதில் இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் உடனடியாக பாதிக்கப்படும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வரும் சார். ஏன்னா வந்து நான் முன்பு சொன்னதைப் போல வந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக வரக்கூடிய தினசரி கச்சா எண்ணெயின் ரிக்குயர்மெண்ட்டு ப்ளஸ் எல்என்ஜி, எல்பிஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேஸும் அது வழியாக கேஸ் வழியாக வருது. ஏன்னா எல்என்ஜி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த ரெட்சி வழியாக வரக்கூடியது உலகத்திற்கு உண்டான 12% குளோபல் ட்ரேட் ஆஃப் எல்என்ஜி வந்து அது வழியாகத்தான் வந்து கொண்டிருக்குது. உலகத்திற்கே அது வழியாக தான் வந்து கொண்டு இந்த ஒரு பாயிண்ட் இந்த சைடும், தட் இஸ் பாபல் மண்டப் வழியாக, இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த சூயஸ் கனால் வழியாகவும் சவுதி அரேபியா மற்ற நாடுகளிலிருந்து சென்றிருக்கிறோம். ஸோ அதனால் இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்து நிச்சயமாக இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு தரவு தர வேண்டும் என்றால் கடந்த 3 மாதத்தில் மட்டுமே, தட் இஸ் வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் பிரச்சனை இருக்கும்பொழுதே இந்தியாவினோட எண்ணெய் இறக்குமதி செலவீனம், அந்நிய செலாவணி என்று சொல்லக்கூடிய செலவீனம் என்பது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் 48% நம்மளோட இம்போர்ட் பில் அதிகமாகி உள்ளது. அது வந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டினால் வந்த பிரச்சனை. இப்பொழுது வரக்கூடியது கூடுதலாக பயணிக்க வேண்டிய நேரம் ப்ளஸ் செலவு. ஒரு அந்த 8000 கிலோமீட்டர் அடிஷ்னலாக பயணிக்கக்கூடிய செலவு வந்து கப்பல் நிறுவனங்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு சராசரியாக 10 கோடி முதல் 20 கோடி வரை கூடுதலாக செலவாகும் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குற இது வந்து அதிகமாகுன்றீங்க. அதிகமாகும், நேரமும் அதிகமாகும், ப்ளஸ் வந்து செலவும் அதிகமாகும். எப்படி இதை இந்திய அரசு தவிர்க்கும் சார்? ஏன்னா இதை தவிர்க்க முடியாது. சப்போஸ் அவங்க அதை மூடிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து காஸ்ட் விலை ஏற போகுது. அப்படி விலை ஏறுச்சுன்னா இந்திய மக்களுக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்கும். உண்மை. இதை எப்படி இந்திய மக்களை இந்த பாதிப்புலேருந்து இந்திய அரசு காப்பாற்றும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த விவாதத்தில் இந்த கேள்வி மிக 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 முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நான் முன்பு சொன்னதைப் போல நம் இறக்குமதி பில் என்று சொல்லக்கூடியது ஒரு மாதத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து $70 பில்லியன், $70 பாமரனுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கலாம். $40 இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது மாதம்னா $70 வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணும். அப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணும்? டாலர். இது டாலர் வரும். ஏற்றுமதி செய்யும்போது டாலர் வரும், இது பண்ணும்போது டாலர் கையில் இருந்தால் தான் இறக்குமதி செய்து கொண்டு. $40 நம்மளுக்கு வரும், $70 போகுது. ஸோ இப்போ இதில் வந்து சவால் நம்பர் 1 நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த 2 பிரச்சனைகளால் இந்தியாவிற்கு வந்து செலவினம் அதிகமாக போகிறது. பொருளும் வர வேண்டும். உற்பத்திக்கு தட் இஸ் வந்து ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய அது ஃபர்டிலைசருக்கோ இல்லை வந்து மற்ற கெமிக்கல்ஸுக்கோ வரக்கூடிய வந்து உற்பத்தி வந்து இந்த ரூட்லேருந்து முக்கியமான வருது. ஸோ அப்போ அந்த $70 பில்லியன் $70 சொன்னேன் இல்லைங்களா, அந்த $70 கிட்டத்தட்ட 30% வந்து இந்த எண்ணெய்க்கு போகிறது. $70. அப்போ $20 நீங்கள் தோராயமாக வச்சுக்கலாம். நீங்கள் 20 22 ஸோ இந்த $22 எப்படி நாம் வந்து இங்கு வாங்குவதற்கு வேறு எங்கிருந்தோ வாங்க வேண்டும். ஓகே, அதே செலவில் முடிந்தால் வாங்க வேண்டும். ஸோ அப்படி என்றால் நாம் சைனா கையாண்ட முறையைத்தான் நாம் கையாள வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது வந்து நம்மளோட இறக்குமதி பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் குறிப்பாக நாம் நம்பியிருப்பது 3 நாடுகள். அதுவும் நீங்கள் சொன்ன அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியாகத்தான் வரக்கூடிய ரஷ்யா நாடு ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான், ஈராக்கு, எமிரேட்ஸ்லேருந்து வரக்கூடிய இது எல்லாமே நின்று போகுதோ இல்லை தாமதமாகுதோ இல்லை இந்த பிரச்சனை ஓயும் வரைன்னு வைத்துக்கலாம். அப்படி என்றால் நாம் வந்து நாட வேண்டிய நாடுகளாக இருக்கக்கூடிய நைஜீரியா, அங்கோலா, இப்போ ஐ திங்க் கடைசியாக ஒரு மாதம் முன்பு பிரதமர் ஐ திங்க் மலேசியா இந்த நாடுகள்லாம் போயிட்டு வந்தார் நினைக்கிறேன். இதுக்காக தான் போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆல்டர்னேட் ஐ திங்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்து தீவிரமடையும் என்று தெரிந்து ஒரு காலத்தில் நாம் கணிசமான தொகை மலேசியாவிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம், இந்தோனேஷியாவிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம். அடுத்து இந்தோனேஷியா அப்ரோச் பண்ணுவோம். மலேசியா, இந்தோனேஷியாலாம் எண்ணெய் வளம் இருக்கா சார்? எண்ணெய் வளம் இருக்குது, நம்ம வாங்கியிருக்கோம். இல்லை, ஏன்னா கேஸுக்குன்னு சொன்னாங்க, பெட்ரோலும் நம்ம அவங்கள்ட்ட பெட்ரோலும் வாங்கியிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் வாங்கியிருக்கோம். பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் வாங்கி. ஓகே, நீங்கள் வந்து கச்சா எண்ணெயை வாங்கிடுவீங்க. கச்சா எண்ணெயை வாங்கிட்டு நம்மளோட சுத்திகரிப்பு ஆலையில் வந்து நம்ம பிரிச்சுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது வந்து பிளேன் ஃபியூயல், ஏடிஎஃப் என்று சொல்லக்கூடிய பிளேன் ஃபியூயலோ இல்லாட்டி வந்து டீசல் ஆகோ இல்லாட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்றுமதியாளர் வந்து ரஷ்யாவுமே அவங்களுக்குமே எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் சமீப காலத்தில். உண்மை. அவங்க கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பெட்ரோல், கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்களா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் ஈரானை பொறுத்தவரையும் இவங்களோட பொருளாதாரமே நம்பி இருப்பது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை தான்.
இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் வணிகம் செய்தால்தான் அந்த பொருளாதாரமே இயங்கும். ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து ஆல்டர்னேட்ஸ் ரொம்ப மினரல்ஸ் கொடுக்க முடியும். இப்போ வந்து ரஷ்யா வந்து இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய மினரல்ஸில் ஒரு சைஸபிள் போர்ஷன் வந்து டோட்டல் மினரல் இம்போர்ட்டில் ஒரு போர்ஷன் இருக்குது நம்ம ரஷ்யாவிலேருந்து வந்துருக்கு. பட் முக்கியமான பொருள் வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்யக்கூடியதில் மிக மிக முக்கியமாக இருக்கும்போது இந்த கச்சா எண்ணெய் தான். ஸோ அதனால் அவர்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வரக்கூடிய ஒப்பந்தம் வந்து இந்த கூடுதல் காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணுவாங்க. இப்போ இது வழியாக வரத்துக்கு பதிலாக சூயஸ் கனால் வழியாக வந்து ரெட்சி வருவதற்கு பதிலாக கேப்பா குண்டோ ஒரு 12 நாள் கூட வருவதற்கு உண்டான அடிஷ்னல் காஸ்ட் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவோட செய்து கொண்டிருக்கும் வணிகம் வந்து ருப்பி ட்ரேடில் பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து டாலர் பிரச்சனை நமக்கு பெருசாக வராது, அந்த 40% வராது. ரஷ்யா கூட நம்ம இது பண்ணும்போது ருப்பின்றதோட்டு நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இஷ்யூ வராது. ஸோ அது மட்டுமல்ல, நாம் கோதுமை போன்ற பொருட்களும் அவர்களும் செய்து கொண்டுரும். ஆனால் பிரச்சனை எப்பொழுது வரும் என்றால், இதே ட்ரம்ப் வந்து அடிக்கடி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டுமா. இந்தியாவை பொறுத்த நீங்கள் இந்த மாதம் ரஷ்யாவிலிருந்து வாங்குங்கள், இந்த மாதம் ஈரானிலிருந்து வாங்கி, இந்த கடந்த ஒரு வருடம் அவருடைய ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை பார்த்தால் மாற்றி மாற்றி ஒரு இல்லை. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு? ஏன்னா இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. கடைசியில் வந்தது வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கலாம், அதுக்கு எதுவும் தடை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இது தடை வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது. சார், அவரை பொறுத்தவரை ட்ரம்ப் பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாடு மிக மிக தெளிவாக உள்ளது. ஏனென்றால் அவருக்கு இன்று வந்து பெரும்பாலான அங்கு மசோதாக்கள் இயக்கும்போது வந்து அவருக்கு ஒரு 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 பலம் அவரிடம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஒரு க்ளோஸ் மார்ஜினில் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பில்ஸில் பிரச்சனைகள் இருக்குது. அவர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை வந்து அவர் எடுத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் வந்து அது எடுத்த அணுகுமுறையில் யாருக்குமே விருப்பமில்லை. கிட்டத்தட்ட ஒரு கடந்த 8 மாத காலமாக மாதத்திற்கு மாதம் CNN வந்து அங்கே லோக்கல் பப்ளிக்கோட ஒரு சர்வே நடத்தி கொண்டிருக்கிறது. கடைசியாக ஜூன் மாதத்தில் வந்த சர்வேயிலும் பார்த்தீர்களானால் 50% அதிகமாகத்தான் அவர் எடுத்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் டிஸ்அப்ரூவ் செய்திருக்கிறார்கள். அது வந்து வேலைவாய்ப்பு ட்ரம்ப் சரியாக கையாண்டாரா? இல்லை, 58% சரியில்லை. வெனிசுலா போரை சரியாக கையாண்டாரா? மிகவும் மோசமாக கையாண்டார். லோக்கல் பிரச்சனைகளை சரியாக இல்லை. இப்படி வந்து 16 பிரச்சனைகளுக்கும் அவருடைய டிஸ்அப்ரூவல் ரேட்டிங் தான் டாமினேட் செய்யும். ஸோ அப்போ அந்த டிஸ்அப்ரூவல் ரேட்டிங்கை மாற்ற ஒரே ஒரு வழி என்னவென்று கேட்டால், இந்த ஈரான் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும், இல்லை கியூபா பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும், இல்லாட்டி ஏன்னா இது ஒரு திசை திருப்பும் செயல் தான். இது வந்து இதனால் வந்து இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து உலக வணிகத்தில் நான் பலமுறை இதே மேடையில் பேசியிருக்கிறோம். 25% குறையாமல் வந்து குளோபல் சீ ட்ரேடில் வந்து ஹோர்முஸ் வழியாக வருகிறது என்று தெரிந்தும் அங்கே கையை வைத்தார். இப்பொழுது வந்து 12% வந்து குளோபல் ட்ரேட் வந்து இது பாபல் மண்டபம் வழியாக வருகிறது தெரிந்தும் கையை வைக்கிறார் என்றால் வேறு அவருக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏனென்றால் வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு வந்து மெஜாரிட்டி இழக்கும் என்று நவம்பர் மாதத்தில் பை எலெக்ஷன்கள் அங்கே வந்து லோக்கல் கவர்னர் முதல் கவுண்டி முதல் அங்கே தேர்தல்கள் நடக்கும். ஸோ அதனால் அவர் அந்த பீதியில் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் இதே நிலைப்பாடை தான் தொடர்ந்து எடுத்து ஒரு மாதம் ஈரான் என்பார், ஒரு மாதம் ரஷ்யா. இந்தியா தான் அதனை சிறப்பாக கையாள வேண்டும் என்பது என்னோட அணுகுமுறை. ஐ திங்க் இந்தியா வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி கடந்த கொஞ்சம் கொஞ்சமாக 40% இருந்து இன்றைக்கி 22% தான் ரஷ்யா குறைத்து. ஏன்னா இவர் எப்படியும் ரஷ்யா ஒரு நாள் கேட்பாருன்னு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அமெரிக்க அதிபருக்குள்ள பிரச்சனையை பற்றி சொல்லி விவரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த போர் ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு வரும்போது டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரானோட மொத்த இராணுவ பலத்தையும் அழைச்சிட்டேன், அங்கே வந்து அவங்களோட கடற்படையை அழைச்சிட்டேன், அவங்களோட பேலஸ்டிக் ப்ரோக்ராம்ஸை அழைச்சிட்டேன், அணுகுண்டு தயாரிக்கிற இதெல்லாம் அழைச்சிட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இப்போ அவங்களோட பதில் தாக்குதல் பண்ணும்போது அமெரிக்கன் காங்கிரஸில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. எப்படியா எல்லாத்தையும் அழிச்சிட்டான்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க திருப்பி நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலே அங்கே அவருக்கு என்ன தான் தேவை? முன்னுக்கு முன்னா பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார், 2 விஷயங்கள். தட் இஸ் வந்து ஒரு கோணம், எப்படி ஈரான் இந்த எதிர்பார்த்த போரை வந்து கையாண்டு கொண்டிருக்கு. ட்ரம்ப் வந்தால் இது பல வருடங்களுக்கு முன்பே வந்து ஈரான் வந்து தன்னுடைய திட்டங்களை தெளிவாக தீட்டிவிட்டது. கிரவுண்ட் லெவலில் எப்படி பண்ணணும், ஏரியல் அட்டாக் எப்படி பண்ணணும், அதுக்குண்டான டைஅப் வித் சைனாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து
பல நாடுகளோட ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ட்ரோன்ஸ், தட் இஸ் வந்து ட்ரோன் ரீதியாக மிக லோ காஸ்ட் வார் தான் அவங்க பண்ணுறது. வந்து லோ காஸ்ட் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வார்ப்பார். இன்னொரு புறம் வந்து பண்ணுறாங்க, ஆனால் வந்து அதுக்கு வந்து லிமிட்டட் ஸ்பெண்டிங் தான் அதுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க இதுதான் வந்து முறை என்பதை வந்து ரொம்ப மிக தெளிவாக ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஈரானுக்கு அந்த அந்த அட்வைஸை தெளிவாக கொடுத்ததுனால் அவர்கள் தெளிவாக உள்ளார்கள். இப்போ இந்த இன்னொரு புறம் வரும், நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் இந்த பதட்டமும் குழப்பத்தில் உள்ளார் என்று கேட்டால், நான் முன்பு சொன்ன அந்த நிலைக்கே போகிறேன். ஸோ செனேட்டை பொறுத்தவரையில் இவர்களோட ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து ஜூஸை பகைத்து கொண்டு அவரால் வந்து பதவி நடத்த முடியாது. அது அரசியல் ரீதியாகவும் சரி, வணிக ரீதியான இவர் பேசிக்காக பிஸ்னஸ்மேன். ஸோ அதனால் இவர் வந்து ஒரு சரௌண்டட் பை ஒரு ஜூ லாபி தான் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலான மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஜப்பான் இருக்கட்டும் எங்கே போனாலும். ஸோ அதனால் இவர் பகைத்து கொள்ள முடியாமல் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்ற போது ஒரு வார் என்ற ஒரு சீன் எடுக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட வந்து அந்த பிப்ரவரி ஆரம்பித்து ஒரு மார்ச் கடைசி ஏப்ரல் ஃபஸ்ட்டு வாரத்திலே வந்து 2 அவங்களோட நேவல் ஃப்ளீட்டுமே வந்து அண்டர் பேட் ஸ்டேட் ஃபார் மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு நிலையில் மாட்டிக்கொண்டது. ஒரு புறம் அந்த நியூஸ் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இன்னொரு புறம் அங்கேருந்த அந்த சீபோன் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு வெறுத்து போய் நாங்கள் வீட்டுக்கு செல்ல ஒரு 10 மாதமாக சீலியே இருக்கிறோன்னு சொல்லி வெனிசுலாவுக்கு வந்தால் இங்கே வந்தோம்னு சொல்லி 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை என்று சொல்லப்பட்டது, இவர்களிடம் கையிருப்பு வெப்பன்ஸும் இல்லை, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனும் இல்லை என்று எல்லா சர்வதேச ஊடகங்களும் தெளிவாக சொன்னேன். ஸோ அப்பொழுதே வந்து பல மைசன் வேறு, அப்போ வந்து இங்கே மராண்டி ஈரானில் இருக்கவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொன்னது வந்து தெளிவாக வந்து அமெரிக்கா அடி வாங்கி கொண்டிருந்தது, அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெம்பரரி ட்ரூஸ் என்று ஐ திங்க் ஏப்ரல் முதல்ல வந்து ட்ரூஸ் போனாங்க, அப்புறம் பீஸ் டீல்னாங்க. ஆனால் ஈரானுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும், திரும்ப இவர்கள் ஏன்னா வந்து அந்த வெப்பன்ஸை மறுபடியும் பைலட் பண்ணிட்டு திரும்ப வர போகிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக இருந்தது ஈரான். ஆக்சுவலாக இந்த வார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தா சார், எண்ணெய் விலை கச்சா எண்ணெயோட விலை உலக சந்தையில் ஏறும். அப்படி ஏறுச்சுன்னா கண்டிப்பாக அது இந்திய பொருளாதாரத்தில், அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பங்கு சந்தையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மை. ஒரு கடந்த சில நாட்களாக பங்கு சந்தை ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. பல நேரங்களில் வந்து ரொம்ப சரிவையும் காணப்படுதுன்னு தான் நீங்கள் செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். பங்கு சந்தை எப்படி இருக்கும், அதில் இப்போ முதலீடு பண்ணுறது எப்படி இருக்கும், இப்போ சேஃப்டியாக இருக்குமா இந்திய பங்கு சந்தைகளில்? ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பங்குச்சந்தையை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஓகே, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க் எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் தான் பெரும்பாலும் வந்து நிஃப்டி சென்செக்ஸை இயக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் முதலில் சொன்னது என்ன சொன்னேன், தட் இஸ் வந்து உங்களோட இம்போர்ட் பில் வந்து கிட்டத்தட்ட 48% ஜனவரி முதல் மே மாதம் வரையிலே ஏறிவிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரச்சனைக்கு அடுத்த பிரச்சனையாக வரக்கூடியதான் ரஷ்யா வரக்கூடிய இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும்னு சொல்லும்போது, அப்போ இன்னும் வந்து காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்று சொல்லக்கூடியது ஆர் காமன் மேனோட காஸ்ட் எல்லாமே, இல்லை ரீட்டைல் பொருள் வரக்கூடியது எல்லாமே விலைவாசி கூடும். ஸோ உற்பத்தியோட விலைவாசி கூடும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. ரா மெட்டீரியல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாமே அந்த பெல்ட்லேருந்து வரக்கூடிய ஹோர்முஸ் வழியாக வந்ததும் சரி, இது வழியாக ரெட்சி வந்ததும் சரி, இப்போ கிரெயின்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு, ஃபர்டிலைசர் ஏற ஆரம்பிச்சு, எல்லாமே சேரும்போது அப்போ என்ன ஆகுனா காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கூடும். அப்போ காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கூடினால் நிர்வாகங்கள் இயங்குவதற்கு மிகவும் சிரமப்படும். இன்னும் சொல்லணும்னா பொருட்களை தடை செய்யும்போது அவர்கள் போட்ட பிளான் பிரகாரம் பெரிய டாடா நிறுவனமாக இருக்கட்டும், டாடா கெமிக்கல்ஸோ இல்லை பாயர், பெரிய நிறுவனங்கள் இங்கே இயங்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அந்த மார்ஜின் என்று சொல்லக்கூடியது குறைந்துவிடும். ப்ராஃபிட் மார்ஜின் என்று சொல்லுவாங்க. அது குறையும் போது அப்போ என்ன ஆகும்னா பங்குச்சந்தையில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்காது. ஸோ நான் நேற்று பார்த்த ஒரு ரிப்போர்ட்டு வந்து ஆக்சுவலாக பங்குச்சந்தையை வந்து 3ஆக பிரிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 26 எப்படி இருக்கும், 27 எப்படி இருக்கும்னா 26 இப்படி தான் செல்லும். ட்ரம்ப் வந்து தேர்தல் முடியும் வரை இதே குழப்பத்திலே தான் இருந்து கொண்டிருப்பார். அதனால் பங்குச்சந்தை இந்த 76 85 இருந்த பங்குச்சந்தை இப்போ வந்து 76 வந்திருக்கு. 76லேருந்து இன்னும் ஒரு 10% கீழே போச்சுன்னா அப்போ வந்து 70 முதல் 68 வரை போகலாம் என்ற ஒரு வாய்ப்பு, 50 முதல் 60% ப்ராபபிலிட்டி சொல்கிறார்கள்.
ஓகே ஒரு 10 to 20% ப்ராபபிலிட்டி தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருடம் இல்லாமல் அடுத்த வருடத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஓய்ந்த பிறகு 1,00,000 போகலாம் சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஆனால் பெரும்பாலானவர்கள் கணிப்பது என்னவென்றால் மோர் ஆர்லெஸ் நோ சேஞ்ச் சுச்சுவேஷன். சென்செக்ஸை பொறுத்தவரை ஒரு 76 முதல் ஒரு 80 போகும், மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் கூடும், ஏறும் இறங்கும். இந்த டிசம்பரை அப்படியே தான் தொடரும். இப்போ இந்த நிலையில் பங்குகளை விற்கிறது வாங்குறது சரியா இருக்குமா பொதுமக்களுக்கு? எப்படின்னா வந்து விற்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் போயிட்டு வந்து காமினி இது பண்ணுவாருங்களா யாரும். ஸோ அதனால் எல்லாம் வந்து சரி எதுவும் நடக்காதுன்ற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் வித்தின் ஒரு February 28 தான் மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்தே கொடுக்கணும்னு சென்செக்ஸ் இருக்கும்போது பெரும்பாலான பங்குகள் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 முதல் 15% இறங்கி தான் உள்ளேன். ஸோ நான் விற்பேனா என்று கேட்டால் நான் நிச்சயமாக விற்க மாட்டேன். ஓகே, ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருக்கிறேன், அப்படியே விட்டு ஒரு 6 மாதத்துக்கு விட்டு நல்ல லோ கிடைக்கும்போது நல்ல சிறப்பான பங்குகள் ப்ளூ சிப் கம்பெனி என்று சொல்லக்கூடிய வந்து அது ரேன்பாக்ஸியாக இருக்கலாம், இல்லை வந்து ரெட்டியோ இல்லாட்டி வந்து நீங்கள் HDFC பேங்கோ, நல்ல நிறுவனங்கள் முதலீடு செய்வது நல்லது. ஆனால் பெருமளவில் செய்வது ரீட்டைல் இன்வெஸ்டர்கள் சிறிய தொகைகள் வந்து ஒரு 100 குவான்டிட்டி முதல் ஒரு 500 குவான்டிட்டி வாங்குவது நல்லது. ஆனால் வந்து பெரிய அளவில் விற்பதோ வாங்குவதோ அடுத்த 6 மாதத்திற்கு செய்வது என் கணிப்பில் வந்து நல்லதல்ல. அதே மாதிரி இந்த போறனால இந்தியா ரூபா மதிப்பு குறையறதுக்குமே வாய்ப்பாக ஏற்படுது. இந்தியா ரூபாவோட மதிப்பு குறையுது. இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்திய அரசாங்கம்? இந்த ஆட்டோமேட்டிக்காக ரூபா ஃபாலா? அதுக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னேன். என்ன சொன்னேன்? தட் இஸ் வந்து இந்திய வணிகம் எப்படி இறங்குது, ஃபாரின் ட்ரேட் எப்படி இயங்குதுன்னா வந்து 70 ரூபாய்க்கு நான் இறக்குமதி செய்கிறேன், 70 ரூபாய்க்கு உண்டான டாலர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு இந்த 30 ரூபா எனக்கு நான் விற்கணும், விற்றா தான் கொஞ்சம் அந்த டாலரோட இது வந்து பசி வந்து கையேந்தி நிற்கிறது வந்து எனக்கு குறையும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த டிபெண்டன்சியை குறைக்கணும். இம்போர்ட்டை குறைக்க முடியாது. 70 ரூபா இம்போர்ட்டு க்ரூட் ஆயிலேருந்து கோல்டுலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கோம், ரொம்ப குறையல, பெருசாக குறையல. ஸோ தட் மீன்ஸ் வந்து அப்போ என்ன பண்ணணும்? ஏற்றுமதியை கூடுதல் செய்ய வேண்டும். நான் இந்த பாபல் மண்டபில் நமக்கு தெரியாமல் ட்ரம்ப் நமக்கு ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார். என்னென்னா சைனாவிலிருந்து வரவேண்டிய பொருட்கள் ஐரோப்பாவுக்கு செல்லும் என்றால் இப்போ வந்து ரெட்சி வழியாக போகும்போது இருந்ததை விட இவர்களுக்கு கூடுதலாக 13 நாள் போகும்போது ஐரோப்பா நாடுகளே வந்து இந்தியாவை நாடினாலும் நாடும் கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோ காம்பனண்ட்டு, ஃபார்மசிட்டிக்கல் போன்ற பொருட்களுக்கு சைனாவை நம்பி இருப்பதை விட எலக்ட்ரிக் கார் போன்ற பொருட்களுக்கு நாம பெட்டர் வந்து இந்தியாவை ட்ரை பண்ணலாம். இந்த ரெட் சீயை மூடுறதுனால சைனாவுக்கு விலையேற்றம் கூடும், அப்ப இந்தியாவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றீங்க. நிச்சயமான ஒரு நிச்சயம், நான் அதை நிச்சயமா எதிர்பார்க்குறேன். இதை வந்து இந்தியா எப்படி ஐ திங்க் ஒரு 2 நாள் முன்னாடி அதை படிச்சேன்னு நினைக்கிறேன். நம்மளோட வந்து மேனுஃபேக்சரிங் இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸை கூடணும்னு சொல்லி ஒரு எக்கனாமிக் டைம்ஸோ அதை பற்றி இதை வந்து ஆட்சியாளர்கள் எனக்கு தெரிஞ்ச மத்திய அரசு வந்து இதை கையில் எடுத்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அறியாமலே வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணுறாரு, ஆனால் அதுக்கு நமக்கு வந்து ஃபேவரபுளாக தான் முடிய போகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா பண மதிப்பு வந்து தங்கத்தோட சம்மந்தப்பட்டது. ஆமாம், இந்திய மக்களுக்கு தங்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறத அவங்க ஒரு பெரிய முக்கியமான இதாக தான் பார்க்குறாங்க. தங்க விலை எப்படி இருக்கும்? ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா இல்லை ஸ்டேபிளாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தங்கத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த இப்போ இதை வந்து டியூட்டியை டைட்டன் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ டியூட்டியை டைட்டன் பண்ணதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு, ட்ராப் ஆகிடுச்சு, வால்யூம்ஸ் குறைஞ்சிருக்கு. நான் எதிர்பார்ப்பது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லோயஸ்ட்டாக போகக்கூடிய இந்த வருஷ கடைசியில் தீபாவளி நோக்கி போகும்போது ஒரு 14,000 ஒரு கிராமுக்கு செல்லலாம். 14,000 முதல் 14,500 வரை. ஆனால் வந்து இந்த ட்ரம்ப் பிரச்சனை இல்லை என்றால் இந்த முறை இந்த தீபாவளிக்கு நம்ம இந்திய தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 16,000 ஒரு கிராமுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் என் கணிப்பில் வந்து செல்லாது. ஏனென்றால் இப்போ விலை ஏறாது, அப்படியே தான் மந்தமாகத்தான் அப்படியே இருக்கும். கீழே செல்வதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13,500 600 நினைக்கிறேன். ஸோ அது ப்ராபப்ளி வந்து ஒரு 12,900 முதல் 13,500 தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஒரு வரக்கூடிய 6 மாதங்களுக்கு. இதுக்கு மேலே பெருசாக ஏறாது. இறுதியான ஒரு கேள்வி, இந்திய அரசு இந்த இந்திய பொருளாதாரத்தை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னு உங்களோட கருத்து?
எப்படின்னு சொன்னீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைக்கு நடுவில் வந்து எப்படியோ வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சவால்களை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடும். நான் சொன்ன இந்த சைனா போன்ற பிரச்சனைகளோ இம்போர்ட்டுக்கு வந்து மற்ற நாடுகளை நம்பி ஆயிலை சோர்ஸ் பண்ண இந்த 2 முறைகளை கையாண்டாலே நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து 6.5% ஜிடிபி நம்ம இது டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பட்ஜெட் பிரகாரம் சாரி இல்லை 7 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த முறை 7.7. ஆனால் வந்து ஐஎம்எஃப் எதிர்பார்ப்பது 6.5 தான் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த உலகளவிலே வந்து உங்களுக்கு எல்லா நாடுகள் நீங்கள் வந்து தென்கிழக்கு நாடுகளான தாய்லாந்து முதல் வியட்நாம் எல்லா நாடுகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, கச்சா எண்ணெய் பிரச்சனை இருப்பதனால் 6.4 முதல் 6.6 என்று முடித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு 7.5 நோக்கி செல்லும் என்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஐஎம்எஃப் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் செய்யும். ஸோ அதனால் வந்து மீண்டு வருவோம். கடந்த 6 மாதத்தையே நம்ம வந்து எல்பிஜி பிரச்சனையை கையாண்டு விட்டோம். அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல எனக்கு ஆக்சுவலாக. செங்கடலில் ஏற்படுற பிரச்சனைனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்பட போட பாதிப்பையும் அதில் ஏற்பட போக நன்மையும் சேர்த்து விவரிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிய வச்சதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.